உக்பத் இப்னு ஆமிரே, அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிரியமானதும் விரைவில் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமான குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை விட வேறொரு சூறாவை நீ ஓதிட முடியாது. ஆகவே உம்மால் இயன்ற அளவு அதை தொழுகையில் ஓத முடிந்தால் ஓதி வருவீராக என்று தன்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு ஹிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது தம் இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து குல் ஹுவல்லாஹு சூராவையும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவையும் ஓதி தன் உள்ளங்கையில் ஊதி கைகள் எட்டும் அளவுக்கு உடம்பில் தடவி கொள்வார்கள். முதலில் தலையில் ஆரம்பித்து முகம், உடம்பின் முன்பகுதி ஆகியவற்றில் தடவுவார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் வழமையாக செய்து வந்த செயல் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அபூ தாவூத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனை உழுக்கக்கூடிய நோய்களில் உடல் நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த உடல் நோய்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரத்தில் கடுமையாக தந்து விட்டானே, ஆனால் வாழ்க்கையிலே செய்வதறியாது திகைக்கக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. ஆனால் நோயை படைத்த இறைவனை அதற்குண்டான ஆறுதலையும் சேர்த்தே படைத்திருக்கிறார். அந்த ஆறுதல்கள் தான், அந்த மருந்துகள் தான் இதெல்லாம். ஒரு வகையில மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி இதையும் ஒரு வாழ்க்கையில ரொட்டீனா செய்து வந்தோம்னு சொன்னா நம்மளை பெரிய அளவுக்கு நோய்கள் அட்டாக் பண்ணாது. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு கடைசியில நம்ம தூங்கும் போது எப்படி தூங்குறோம்னா, கொஞ்சம் வயதுல பெரியவங்களா இருந்தா டிவியோட தூங்குறோம், கொஞ்சம் வயதுல குறைவானா இருந்தா மொபைலோட தூங்குறோம். இதெல்லாம் ஓதுறதுக்கு உண்டான ஞாபகமும் வர்றதில்லை, இதை ஓதுறதுக்கு உண்டான நினைப்பும் வர்றதில்லை, இதற்குண்டான ஒரு நேரமும் கிடைக்கிறது இல்லை சகோதரர்களே. அதனாலதான் 40 வயசுல 4000 நோய் இருக்குது அவங்க உடம்புல. ஒரு காலகட்டத்திலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜரா செய்து வருவாங்க. ஓதாம படுக்கவே மாட்டாங்க, ஓதாம தூங்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகளுடைய பாதிப்பு, டிவியோட தூங்குறவங்க பெண்கள், வயது முதிர்ந்த பெண்களாக ஆகிவிட்டாங்க. எல்லாரும் சொல்ல வரல, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா மொபைலோட தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்கள் அனைத்துமே இந்த மொபைலோட முடிஞ்சிருக்கும். இப்போ எங்க நோய் போகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குன்னு மெனக்கெட்டு உட்கார்ந்து சூரா ஃபலக்கு, சூரா அஹது, சூரா நாச ஓதி உள்ளங்கையில ஊதி தலையில இருந்து உடம்பு முன்பகுதியில இருந்து பின்பகுதி எல்லா இடமும் கைகள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தடவுவாங்க. அப்ப எப்படி நோய் இருக்கும்? ரசூலுல்லாஹ் இது பாதிச்சுதா, வாதம் பாதிச்சுதா? ரசூலுல்லாஹ் மனிதர் தானே, அவங்கள மற்ற எந்த நோயாவது பாதிச்சிருக்கிறா? மரணத்தை தவிர ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு எந்த நோயும் பாதிக்கல. மரணம் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 2-3 நாள் சங்கடத்தை கொடுத்துச்சு. இதுல விஷம் உள்ள போயிருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு, சும்மா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்திம காலத்துல, ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விஷம் கொடுக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ் அதை உட்கொண்டு இருக்காங்க. அப்படி இருந்து தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்து வாழ வச்சான்னு சொன்னா காரணம் இது போன்ற சூறாக்கள் தான். கடைசி கட்டத்தில் ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க, உன்னுடைய கூட்டத்தார் வைத்த விஷம் இப்போது எனக்கு பெரும் பாதிப்பை தந்து விட்டது. எப்போ? மரண நேரத்துல சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். வஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு துன்பத்தை தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோய் வந்தது கிடையாது, பெரும்பாலும் வந்தது கிடையாது, அதிகமாக வந்தது கிடையாது. அதனால சகோதரர்களே, நம்ம இது போன்றவைகளை பொக்கிஷமா வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருக்கிறான். ஃபலக் சூரா ஓத முடியாதா? அஹது சூரா ஓத முடியாதா? நாஸ் சூரா ஓத முடியாதா? இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அழகான வார்த்தை உச்சாடனத்தோடு ஓதி முடித்து, எல்லாம் முடித்த பிறகுதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யான்னு சொல்லி படுக்கணும். இப்படி படுத்தோம்னா எந்த பிரச்சனைக்கும் நம்ம ஆளாகணுன்ற அவசியமே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் எல்லா மக்களையும் உடல் நோய்கள், மனநோய்களிலிருந்து பாதுகாத்து இது போன்ற அபரிதமான பாக்கியங்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக.